என்ன வாங்கியிருக்கோன்றது இன்றைக்கி பாருங்கள். என் அக்ஷய் குட்டிக்கு ஸ்நாக்ஸ் பார்த்துக்கோங்க. 5 முறுக்கு இருக்குது. அதுபோக இப்போ அக்ஷய் குட்டிக்கு என்ன வச்சுருக்காதீங்க, சோளக்கருது இருக்குது பாருங்க. சோளக்கரு நீ சாப்பிட்றியா? நம்ம சன்கணக்கு கொடுத்துருவோமா? நீ சாப்பிட்றியா? நீ வேணான்ட்டேல வேற என்ன சன்கணக்கு கொடுத்துருவோம். சரி, அடுத்து எங்கள் அக்ஷய் குட்டிக்கு ஸ்நாக்ஸை பார்த்துக்கோங்க. பார்லி ஹைட் அண்ட் சீக் 1, 2 போர்பன் பிஸ்கட்டு, 3 எங்கள் அக்ஷய் குட்டிக்கு நப்பட்டி, 4 50 50 வேறு அவருக்கு, 5 கன்ஃபியூஸ்டு பிஸ்கட் வேறு அவருக்கு, 6 அடுத்த பிஸ்கட் பார்த்துக்குவோம், சன்ஃபீஸ்டு குளுக்கோஸ் பிஸ்கட். அடுத்து பார்த்துக்கோங்க அக்ஷய் குட்டி 7th ஸ்நாக்ஸ் லேஸ். ஆமாம், அடுத்து 8th ஸ்நாக்ஸ் பாருங்கள். அக்ஷய்க்கு அடுத்த கிஃப்ட் பாருங்கள், போர்பன். அக்ஷய்க்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாரு பாருங்கள். அடுத்து பாருங்கள் பார்லி ஹைட் அண்ட் சீக். எல்லாமே அக்ஷய்க்கு தான் ஸ்நாக்ஸ். ஸ்கூலுக்கு போகும்போது கொண்டு போவார். அடுத்து இன்றைக்கி பாருங்கள் நம்ம பர்ச்சேசிங் என்ன பார்க்க போகிறீங்க, ஓகேவா? ஸோ இந்த பர்ச்சேஸ் முடிஞ்சா அடுத்து பாருங்கள் கோல்டு வினர்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு எக்குத்தப்பாக ஏறிடுச்சு. இப்போ பாருங்கள் 185 ரூபா பாக்கெட்டு, 1 லிட்டர் பாக்கெட் 185 ரூபா. ரேட்டு பயங்கரமாக இருக்குது. தீபாவளிக்கு அப்புறம் எல்லா ரேட்டும் ஏறிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் பாக்கெட்டு, அடுத்து சமையலுக்கு ஒரு மஞ்சத்தூள் பாக்கெட் வாங்கியிருக்கு, சோப்பு வாங்கியிருக்கு, அதுக்கப்புறம் சேமியா பாக்கெட் வாங்கியிருக்கு, மீல் மேக்கர் வாங்கியிருக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா ரவா பாக்கெட் வாங்கியிருக்கு, வேறு கல்லுப்பு வாங்கியிருக்கு, சுண்டகள் வாங்கியிருக்கு, வாங்குறது மேட்டரில் தூக்கிட்டு தாங்க பெரிய மேட்ரு. ஆச்சி குழம்பு பொடி வேறு வாங்கியிருக்கு பாருங்கள், கட்டாம்பயிர் வாங்கியிருக்கு, சக்தி சிக்கன் பொடி பாக்கெட் வாங்கியிருக்கு பார்த்துக்கோங்க. அது பாருங்கள் சக்தி மஞ்சள் பாக்கெட் வேறு வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லை சோம்பு வாங்கியிருக்கு, வெந்தயம் வேறு வாங்கியிருக்கு, கடுகு உளுந்தம் பருப்பு வாங்கியிருக்கு, தூளுப்பு பாக்கெட் வாங்கியிருக்கு பாருங்கள். கல்லுப்பு வேற தூளுப்பு வேற, புளி வேறு வாங்கியிருக்கு. எவ்வளோ காசு தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் வெள்ளைப்பூடு வேறு வாங்கியிருக்கு. வெள்ளைப்பூடுலாம் பயங்கர காஸ்ட்லி, நிறைய வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் அப்பளம் வாங்கியிருக்கு, பாசி பயிர் வாங்கியிருக்கு, கருணாநிதி கறி மசாலா பொடி வேறு நான் வாங்கியிருக்கேன், கடலப்பருப்பு வேறு வாங்கியிருக்கேன், சக்தி சாம்பார் பொடி வேறு வாங்கியிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஒரு ஆளுக்கு எம்புட்டு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் உங்கள் வீட்டுக்கு இவ்வளோ வாங்குவீங்களா? அதுபோக பார்த்தீங்கன்னா சுகந்தி கம்ப்யூட்டர் சாம்பிராணி வேறு வாங்கியிருக்கு. இவ்வளோ வாங்கி 10 நாள் காலி பண்ணுற ஒரே ஆள் எங்கள் வீட்டில் இருக்குது. அத்தலை வேறு வாங்கியிருக்கு பார்த்துக்கோங்க. சுண்டக்கலை வெள்ளை சுண்டக்கலை வேறு வாங்கியிருக்கு பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்துக்கோங்க உருட்டை உளுந்தம் பருப்பு வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் பாசிப்பருப்பு வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் தமிழ் அண்ட் மேட்ச் பாக்ஸ் வாங்கியிருப்பாங்க, தீப்பெட்டி பெட்டி வேறு.
எவ்வளோ வாங்கியிருப்பாரு. உங்கள் வீட்டுக்குலாம் எவ்வளோ வாங்குவீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே 10 நாளில் காலி ஆயிரும். அடுத்த சீட்டை வந்து ரெடி ஆயிரும். இவ்வளோ வாங்கி கொடுத்தும் பற்ற மாட்டேங்குது. என்ன தான் பண்ணுறாங்க, சைடு இட்டு வாங்கலாம் என்னன்னு தெரில. வீட்டில் வாங்கியிருக்கிறதெல்லாம் அதுவோ பாருங்கள். பாத்திரங்களோட சோப்பு வேறு வாங்கி கொடுக்குறேன். டைமண்ட் சோப்பு. இது ஈகிள் ப்ளீச்சிங் பவுடர் வேறு 2 பாக்கெட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்றைக்கி டுடே நான் பண்ணியிருக்க பர்ச்சேஸ். போன மாதம்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு எக்கு தப்பான பர்ச்சேஸ் இருந்துச்சு. அதை நான் வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி சரி வியூவர்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுவீங்க என்னச்சு. அதுக்காண்டி தான் இன்றைக்கி நான் வீட்டுக்காண்டி பண்ணியிருக்கேன் பர்ச்சேஸை உங்கள் மூலமாக காட்டுறேன். இதுதான் நான் பண்ணியிருக்கேன் சன்கனூர். பார்த்துக்கோங்க. ஹாய் சொல்லு. இவங்க தான் ஜிம்மி, அவங்க ஜம்மி. இது அவங்களோட மம்மி பின்னாடி. பார்த்துக்கோங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஜிம்மி கடிக்க வருவார். பார்த்துக்கோங்க. கோபக்காரன் கடிச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பொருள் வாங்கியிருக்கோம் பார்த்துக்கோங்க. இவ்வளோ பொருள் நீங்கள் 10 நாளைக்கு தீர்த்துருக்கீங்களா? இங்கே ஒரு ஆள் தீர்க்கக்கூடிய ஆள் இருக்குது. இது போக வேறு 3 பொருள் இந்த கடையில் இல்லை. நாளைக்கு வந்து வாங்கிட்டு போங்கட்டாங்க. அந்த 3 பொருளுக்கான இப்போ காசு கொடுக்க போகிறேன். நாளைக்கு அதையும் வாங்கிக்க போகிறாங்க. எவ்வளோ பொருள் இருக்குது பார்த்துக்கோங்க. இவ்வளோ பொருள் பத்தாது, 10 நாளைக்கு பத்தாது. அக்ஷய் வா வா, இது உனக்கு வேணுமா? இது எந்த ஸ்நாக்ஸ் பிடிச்சிருக்கு? இங்கே பாரு, எந்த ஸ்நாக்ஸ் அவனுக்கு பிடிச்சிருக்கு? எந்த ஸ்நாக்ஸ் எடுத்துக்காட்டு. இதான் பிடிச்சிருக்க. பேரை காட்டு, திருப்பி பேரை காட்டு. என்ன சாப்பிட்றீங்க சொல்லக்கிறதா? பார்லி ஹைடன் சீக்கா தலைகீழ காட்டுறேன். திருப்பி காட்டு. பிடிச்சிருக்கா? இதெல்லாமே உனக்கானா? எவ்வளோ ஸ்நாக்ஸ் பாரு எங்கள் அக்ஷய் குட்டிக்குங்க. சொல்லக்கா சாப்பிட்றீங்களா? நல்லா இருக்கா? யார் வாங்கி கொடுத்தா சொல்லக்கிறது? யார் வாங்கி கொடுத்தா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிக்கிறவங்க லைக் பண்ணுங்க, பிடிக்காதவங்க டிஸ்லைக் பண்ணுங்க. பாய். அவுட் பாக்ஸ் ரெட்டில் சிங்க சாப்பிட போய் பாருங்க. சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. எப்படி டேஸ்ட்டு? சாப்பிடு. டேஸ்ட் எப்படி இருக்கு? டேஸ்ட் எப்படி இருக்கு? டேஸ்ட் எப்படி இருக்கு? டேஸ்ட் எப்படி இருக்கு? ஸ்வீட்டாக இருக்கா? சூப்பராக இருக்கா?